கொஞ்சம் ஓகே. இப்போ ஒரு மாதிரி நம்ம செனவுசி போட்டாச்சு. செனவுசி போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்த சீப்பை இதை கவனிக்கணும். இந்த சீப்பில் வந்து ரத்தம் இருக்கா இல்லையா, லீக் இருக்கா அப்படிங்கிறத கவனிக்கணும். இது வந்து ரொம்ப மெயினானது. காரணம் என்னன்னா இதுலேயே சில இது ஒளி வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒளி இருக்கா என்னன்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம். இது செக் பண்ணிட்டு சப்போஸ் இது ஒளி இருந்துச்சு அப்படின்னா நீங்க மறுபடியும் செனவுசி போடுற மாதிரி தான் வரும். ஏன்னா இந்த இது மருந்து வெளியில போகாம இதுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால அதை நம்ம செக் பண்ணணும். ரெண்டாவது வந்து மாடு வந்து நல்லா கட்ட இருக்கணும், தாண்டி இருக்கணும், ஓடி இருக்கணும், ஏதோ ஒரு அறிகுறி தெரிஞ்சிருக்கணும். 2 வருஷம் கண்ணுக்குட்டி நீங்க நம்ம தாராளமா செனவுசி போடலாம்ங்கிற மாதிரி போட்ட முடியாது. அதுக்குன்னு சில அறிகுறி தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணு தாண்டது, ஓடுறது, குடிக்கிறது, கட்டுறது, அந்த மாதிரி அறிகுறி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது மாதிரி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம செனவுசி போடலாம். அது மட்டும் இல்லாம நம்ம கண்ணுக்குட்டிக்கு சரியான நேரத்துல குடற்புழு மருந்து எல்லாம் கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே அந்த வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம், கண்ணுக்குட்டிக்கு எப்படி குடற்புழு மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கோம். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா இப்ப புதுசா உங்க கண்ணுக்குட்டி வாங்கிட்டு வந்து இப்ப மாடு கட்டி வளர்ந்துருச்சு, இப்ப செனவுசி தருங்க அப்படிதானே? உங்க பேர் என்ன சொன்னீங்க? எஸ்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிமெண்ட்டுக்குள்ள இப்ப புதுசா வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்ப எனக்கு கான்டாக்ட் பண்ணிருக்கீங்க, யார் மூலம் தெரிஞ்சு, எப்படி தெரிஞ்சு? ஊர் மூலியமா தான். ஊர் மூலம். இப்ப ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம மாடு எல்லாம் செனம் பிடிச்சு கண்ணு போட்டுருங்களா? கண்ணு போட்டுருங்களா? இப்ப சிமெண்ட்டுக்குள்ள மேக்சிமம் நிறைய மாடு கண்ணு ஊசி போட்டு கண்ணு போட்டிருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. நிறைய நம்ம சிமெண்ட்டுக்குள்ள ஊசி போட்டிருக்கோம், கண்ணுக்கு எல்லாம் நிறைய போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு வேற கான்டாக்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா சிவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு சிமெண்ட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு. அவர் மாடு நிறைய நம்ம ஜாதி பண்ணிக்கிட்டா நிறைய மாடு போட்டிருக்கோம். நீங்களே பாத்துருக்கீங்களா? அதெல்லாம் நம்ம ஊசி போட்டாதான் குறைஞ்ச ஒரு 6-7 கண்ணு ஜாதி பண்ணிட்டு தான் இருக்கும், நல்லா ஹெச்எப் இதா இருக்கும். ஓகே. இப்ப அவர் சொல்லிதான் இங்க வந்து ஊசி போட்டிருக்கோம். ஓகே. இதை நம்ம யூடியூப்ல போட்டுக்கலாம்ல? யூடியூப்ல போட்டுக்கலான்ற. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ். யூடியூப்ங்கிறது என்னோட ஹாபி. இது வந்து என்னோட பர்பஸ். ஆக்சுவலா யூடியூப் எல்லாம் இது கிடையாது. அதாவது மக்களுக்கு வந்து 2 வருஷத்துல மாடு செனவுசி போட மாட்டேங்கிறாங்க நிறைய. அது இல்லாம வருஷத்துக்கு ஒரு கண்ணு எடுக்க முடியல. அதனாலதான் சரின்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது. வருஷத்துக்கு ஒரு கண்ணு எடுக்கிறது எப்படி, அது இல்லாம அந்த 18-24 மாசத்துல எப்படி மாட்டுக்கு செனவுசி போட்டு கறி தங்க வைக்கிறது, அது மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் இப்ப ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா அதுக்கு பேக்ரவுண்ட்ல நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. அது எல்லாமே கரை மாடு புத்தகத்துல இருந்து நம்ம எடுத்து நம்ம சொல்றது வேற ஒண்ணு. மாட்டை சரிசமா நிக்க வச்சுதான் நம்ம செனவுசி போடணும். நீங்க மாட்டை மேட்டுக்கு பள்ளத்துல நிக்க வைக்க கூடாது. இது வந்து மாடு கொஞ்சம் பிடிக்க முடியாது அப்படிங்கிறதுனாலதான் கொஞ்சம் அணைச்சு பிடிச்ச மாதிரி நிக்க வச்சிருக்கோம். நல்ல பிறகு இருக்கும். ரத்தம் எதுவுமே இல்ல. வந்து கொஞ்சம் பயங்கரமா துள்ளும் அந்த மாதிரி உள்ள மாடு. அதனாலதான். அது மட்டும் இல்லாம இந்த மாடு கொஞ்சம் அடங்காம இருந்துச்சு. அது இல்லாம அவருக்கு அந்த இடத்துல கொஞ்சம் விசலாட்டமான இடம் இல்ல. அதனாலதான் இந்த மரத்துல இழுத்து பிடிச்சு கட்டி நம்ம நல்லா கட்ட இது என்ன பண்ணிச்சு, தாண்டிச்சு கட்டிச்சு. வலிமை தனியாக அடிச்சிருங்களா? சரி சரி. நல்ல பருவத்துலதான் இருக்கு. நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொன்ன மாதிரி தான். எல்&T கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கும். 3 லிட்டர்ஸ் L&T கண்டெய்னர் நீங்களே பார்க்கலாம். அதுக்குள்ள தான் ஸ்டார் இருக்கு, செமன் ஸ்டார். அதுல இருந்து தான் நம்ம வெந்நீர்ல போட்டு எடுத்து அதை வந்து நம்ம மாட்டுக்கு செனவுசியா நம்ம இப்ப செனவுசி போட்டுட்டு இருக்கோம். ரத்தம் எதுவும் இல்லை. இப்ப நீங்க இந்த கண்ணுக்குட்டி பாத்துட்டு இருக்கலாம். இது 2 வருஷம் கண்ணுக்குட்டி தான் சொல்றாங்க. எத்தனை வருஷம் கண்ணுக்கு? அது முன்னாடி வந்துருங்க. ஒரு மாதிரி போட்டு மாட்டேன். 2 வருஷம் கண்ணுக்குட்டி சார் தெரியுங்களா? இப்ப நம்ம உங்க பேர் சொல்லுங்க. சுரேஷ். உங்க பேரு? சின்னாண்டிகுடியில சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம நேரடி போட்டு எடுக்க போறோம். இப்ப இந்த கண்ணுக்குட்டி நம்ம ஊசி போட்டுருக்கோம். எத்தனை வருஷம் கண்ணுக்குட்டி? 2 வருஷத்துக்கு கண்ணுக்குட்டி. என்ன மாதிரி அறிகுறி தெரிஞ்சு உங்களுக்கு? மாட்டு மேல ஏறி விழுந்து வளர்ந்தடிச்சது, மாட்டு மேல ஏறி விழுந்தது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா மாட்டு மேல ஏறி விழுந்தது வளர்ந்தடிச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம கரையனோட அறிகுறி அப்படின்னு சொல்லி ஒரு 11 அறிகுறி சொல்லியிருந்தோம். தாண்டது, ஓடுறது, குடிக்கிறது, கட்டுறது அப்படிங்கிற மாதிரி. அதை நீங்க யூடியூப் வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து 2 அறிகுறி இந்த மாட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா கண்ணுக்குட்டி வந்து 2 வருஷமா 2 வருஷம் நம்ம வாங்கிட்டு வந்ததுதான். 2 வருஷம் கூட இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப யூடியூப்ல போட்டுக்கலாமா? யூடியூப்ல போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. DTGS சேனல் வந்து தேங்க்ஸ். மாடு வந்து நல்லா கட்ட இருக்கணும், தாண்டி இருக்கணும், ஓடி இருக்கணும், ஏதோ ஒரு அறிகுறி தெரிஞ்சிருக்கணும். 2 வருஷம் கண்ணுக்குட்டி நீங்க நம்ம தாராளமா செனவுசி போடலாம்ங்கிற மாதிரி போட்ட முடியாது. அதுக்குன்னு சில அறிகுறி தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணு தாண்டது, ஓடுறது, குடிக்கிறது, கட்டுறது, அந்த மாதிரி அறிகுறி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது மாதிரி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம செனவுசி போடலாம். அது மட்டும் இல்லாம நம்ம கண்ணுக்குட்டிக்கு சரியான நேரத்துல குடற்புழு மருந்து எல்லாம் கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே அந்த வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம், கண்ணுக்குட்டிக்கு எப்படி குடற்புழு மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கோம். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா இப்ப புதுசா உங்க கண்ணுக்குட்டி வாங்கிட்டு வந்து இப்ப மாடு கட்டி வளர்ந்துருச்சு, இப்ப செனவுசி தருங்க அப்படிதானே?
நம்ம கரைய மாடு வளர்ப்பு புத்தகத்தில் இருந்து நிறைய விஷயத்த நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய வீடியோவில் நீங்களே பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம பொதுவான கருத்தாக சில இதெல்லாம் சொல்கிறோம். நம்ம 21 வருஷம் அனுபவத்தில் நம்ம கண்டுகிட்ட உண்மையில் ஒரு சில இதில் சொல்லியிருக்கோம். அதாவது என்ன சொல்லியிருக்கோம்னா, ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கோம், அந்த சீத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செமன் ஒளி இருக்கக்கூடாது அப்படின்னு. இது மாதிரி ஒவ்வொரு இதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தொடர்ந்து வர்ற ஒவ்வொரு வீடியோவும் மறக்காமல் பார்த்துட்ருங்க. காரணம் என்னன்னா, நம்ம 21 வருஷம் அனுபவத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இதில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடிஜிஎஸ்எல் ஜி குதிராஜா இப்பத்தா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.